ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லஞ்சு சாப்பாடாக வைக்கிறோம் பாருங்கள். அதாவது கஞ்சி, நம்ம புண்ணாக்கு தண்ணி, நம்ம அரைச்ச கலவை, அதாவது கம்பு, சோளம், மக்காச்சோளம், கோதுமை, அரிசி எல்லாம் கலந்த கலவை. ஆமாம், நம்ம கோழிகளுக்கும் சரி குஞ்சுகளுக்கும் சரி ஒரே மாதிரி தான் தீவனம் வைக்கிறது. எல்லோரும் நம்மள்கிட்ட கேட்குறது கேள்வி என்னென்னா, தீவனம் எப்படி அணுகுமுறை வைக்கிறீங்க? அப்போ தான் நம்ம அதை சாப்பிட்டோம்னா அது மருத்துவ குணம் உள்ள, அதாவது நம்ம இப்போ நாட்டுக்கோழியை மருத்துவ குணத்துக்காக தானே பயன்படுத்துகிறோம். அந்த குணத்துக்கான செயல்பாடு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்மள்கிட்ட கேட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம அதை முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம், அது எப்படின்னா இயற்கை முறையில் தான் நம்ம எல்லாமே செய்கிறது. அதனால் நம்மக்கிட்ட துணிஞ்சு வாங்கலாம், பயப்பட வேணாம். வர கஸ்டமருக்கு கரெக்டாக செஞ்சு கொடுப்போம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போது நம்ம சேனலில் மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு கூண்டு ஒன்று ப்ரொடக்ட் பண்ண போகிறோம். அதாவது எளிமையான முறையில் செய்ய போகிறேன். நம்ம வசதி கம்மியாக குறைவாக இருக்கிறவங்க எளிமையான முறையில். ஆமாம், அது ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே நம்ம பெருசாக கொட்டகை போட்டு நம்மளால் சரியாக ஏர்ன் பண்ண முடியலன்னு வச்சுங்க, நம்ம செஞ்ச செலவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக எடுக்கணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே.